ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, உளுந்த வடை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதா பாருங்கள், உளுந்து வந்து ஊற வச்சாச்சு. இப்போ இது நம்ம வீட்டுக்கு ஒரு 25 வடை வருங்க. அதுக்கு நமக்கு தேவையானது போதும். இது வந்து மிக்சியில் அரைச்சா போதுங்க. இதா பாருங்கள், காலையில் ஊற வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், நசுக்குனா கொஞ்சம் லேசாக நசுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், ஊற வச்சாச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சாச்சுங்க. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஆட்டணுங்க. அப்போ தான் அந்த பதம் வருங்க. இதை பாருங்கள் ரெடி ஆச்சு பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. சில பேர் மிளகு அப்படியே போடுவாங்க. நாங்கள் வந்து மிளகு தூள் அரைச்சி வந்து போடுறோங்க. இந்த பாருங்கள், தேவையான அளவு போட்டுங்க, நிறைய போட்டுக்காதீங்க, காரமாக இருக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இஞ்சியை வந்து நம்ம சீவி போட்டுக்கிறோம். தேவையான அளவு போட்டுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி சீவி போட்டுக்கணும். அப்போ தான், ஏன்னா வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க இஞ்சியெல்லாம் எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி மிளகு இருந்ததுன்னா, பெருசாக இருந்ததுன்னா அதை எடுத்து சொல்லுவாங்க. இதே நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா அது அவங்களுக்கு தெரியாது. நம்ம தேவையான வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்தாச்சுங்க. கருவேப்பிலை வந்து சின்ன சின்னதாக வந்து நறுக்கிக்கிறோம். இப்போ நம்ம அதிலே போட்டுக்கிறோங்க. நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, மிளகு வந்து மிக்சியில் அரைச்சி தூக்கியிருக்கோம். அப்புறம் இஞ்சி வந்து அப்படியே சீவி போட்டிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அப்படியே போட்டிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணுங்க. இதை பாருங்கள், போட்டுக்கிட்டிங்களா? அவ்வளோதாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் நம்ம கலந்து நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. இந்த மாதிரி எதுவுமே தெரியாத அளவுக்கு செஞ்சுக்கணும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம்னா, எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு நாங்கள் வந்து எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம். நீங்கள் அவங்க வீட்டில் குழந்தைங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே மிளகு அப்படியே போடலாம், பச்சை மிளகா போடலாம், வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை அப்படியே நீங்கள் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி போடலாம். அந்த மாதிரி போடலாங்க. ஆனால் எங்கள் பசங்க இருக்கனால இந்த மாதிரி போட்டோம்னா அவங்க வந்து எடுத்து போட மாட்டாங்க, அப்படியே சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் நாங்கள் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி செய்கிறோம். உங்கள் வீட்டில் குழந்தைங்களும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க வந்து இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க. இந்த நம்ம வந்து தாச்சி வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி தொட்டுக்கணும். தண்ணி தொட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணுங்க. இந்த பாருங்கள், உருண்டை பிடிச்சிக்கிட்டு அது மாதிரி லேசாக நான் ஓட்ட போட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சின்னதாக வேணுமா இல்லை பெருசாக வேணுமா அப்படிங்கிறது முடிவு பண்ணிவிட்டு உருட்டையை பிடிச்சிட்டு நடுவில் ஓட்ட போட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துடுங்க. இந்த பாருங்கள், நம்ம வந்து மெதுவடையை திருப்பி போடணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வெள்ளை கலரில் இருக்கும். அப்போ நான் அடியில் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் நம்ம வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கணுங்க. இந்த பாருங்கள், மெதுவடை வெந்துருச்சு. நான் இப்போ எடுக்க போகிறேங்க. எடுக்கும்போது அடுப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து மெதுவடை சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி மெதுவடைங்கிறது இப்போ சொல்லிக் கொடுத்தோம்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் மெதுவடை செய்யணும். இப்போ மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். மெதுவடை ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்னேன்ல பாருங்கள், அப்படியே நம்ம வந்து அப்படி எடுத்து பார்த்தீங்களா, குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா அப்படியே சாப்பிடுவாங்க. நீங்கள் தனித்தனியாக போட்டிங்கன்னா எல்லாமே எடுத்து விட்டு சாப்பிடுவாங்க. இதை அப்படியே சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள், இதை அப்படியே சாப்பிட்லாம். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? இந்த பாருங்கள், நீங்களும் சாப்பிட்லாம். இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இன்னும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வேறு ஒரு மீனோடு உங்களோட சந்திக்கிறேன். அதுலேருந்து உங்களோட வருது உங்களுக்கு கார்த்திகேயன். பாய்.